பிள்ளைகளை உங்க பெற்றோருக்காக ஆண்டவருக்கு அனுதினம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்கதான், அவங்களால மட்டும்தான் உங்களை சகிக்க முடியும். பாருங்க, பெற்றோர் முகத்தில் இப்பதான் கரெக்ட் கரெக்ட். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில. படிக்கிற பிள்ளைங்க சொல்லணும், ஆண்டவரே ஆண்டவரே என்னை படிக்க வச்சிருக்கிறீங்க, இப்படி ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க வச்சிருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஃபியூச்சர்ல நீங்க என்ன பிளான் வச்சிருக்கிறீங்களோ, என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அதற்கு நேரா என்னை நடத்துங்கப்பா. ஆண்மையன் ஆண்டவரே. அதே போல +2 படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க, நல்ல மார்க் உங்களுக்கு கத்த தருவாராக. அதே நேரத்தில் ஆண்டவரே ஃபியூச்சர் நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அதற்கேற்ற கோர்ஸ் நான் எடுக்கணும், அதுக்கு நேரா என்ன நீங்க கைட் பண்ணணும். இப்படி நீங்க ஜெபிக்க, இந்த வயசுலயே நீங்க ஜெபிக்க பழகணும். ஆசைகள் நமக்குள்ளே 1000 இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் வைத்திருக்கிற ஆசைகளை விட அவர் வைத்திருக்கிற திட்டம் மேலானது. எப்படி மேலானதுன்னு கேட்கிறீங்களா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படி உங்களை குறித்த என் நினைவுகளும் என் யோசனைகளும் இருக்கிறது. அருமையான பெற்றோரை, பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி கொடுத்து படிக்க வைங்க. ஃபியூச்சர்ல ஆண்டவர் நல்ல எவ்வளவு படிக்க வைக்க முடியுமோ அவ்வளவு படிக்க வைங்க. எவ்வளவு திறமைகள் பிள்ளைகளுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு பார்த்து நாம என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுங்க. நாளைக்கு அது கை கொடுக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பவுல் படித்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு பின்னாட்களில் கை கொடுத்தது. அவன் போய் ஆலோசனை சங்கம் ஒவ்வொருத்தருக்கு மத்தியில பேசும்போது இந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு கை கொடுத்தது. இயேசு நம்ம சரியாக தான் நடத்துகிறார். எரேமியாவை ஏன் ஆசாரிய குடும்பத்துல பிறக்க வச்சு தீர்க்கதரிசியாய் கொண்டு போனார் அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசனம் நிறைய சொன்னதே யாருக்கு தெரியுமா? சபைக்கு தான், ஆசாரியர்களுக்கும் விசுவாசிகளுக்கு தான். அவர் சர்ச்சில் நின்று தான் நிறைய சொல்லிட்டே இருப்பார். அதனாலதான் அந்த தைரியம் எரேமியாவுக்கு வர காரணம் என்ன? அவன் வளர்ந்ததை யாரா வளர்ந்தான் தெரியுமா? பாஸ்டர் பையனா தான் வளர்ந்தான். இந்த மலையாளத்துல ஒரு வார்த்தை உண்டு, இந்த தீயில குறுக்கிறது வெயில்ல வாடாலாம். முளைச்சதே இதுலதான் முளைச்சிருக்கு, தீயில தான் முளைச்சிருக்கு. அதுக்கு மேல வெயில் அடிச்சாலாம் வாடாது. வேற ஏதாவது கொண்டு விட்டாங்கன்னு வைங்களேன், ஆசாரியர்கள் அப்பத்தோடு கூட விழுங்கி இருப்பார்கள். நம்ம ஆளுக்கு தைரியம் வர காரணம் அதனாலதான் ஆண்டவர் உங்களை எந்த சூழ்நிலையில வளர்க்கிறாரோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த குடும்பத்துல பிறக்க வச்சிருக்கிறாரோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் சர்வ ஞானி. சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நினைச்சு நான் மட்டும் அந்த குடும்பத்துல பிறந்திருந்தா அந்த குடும்பமே நாசமாயிருக்கும். ஆமே, நான் மட்டும் இப்படி பிறந்திருந்தா, நான் மட்டும் அங்க பிறந்திருந்தா. ஆமே ஆமே. இவங்க மட்டும் எனக்கு அப்பாவா இருந்திருந்தா. ஏன் குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்குறீங்க? இல்ல, நீர் தந்த இந்த பிள்ளைகளை உங்க பெற்றோருக்காக ஆண்டவருக்கு அனுதினம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்களால மட்டும்தான் உங்களை சகிக்க முடியும்.